இந்த கேள்வியை எப்படி மிக அளவில் நீங்களே செய்யலாம் என்று விளக்கமா பார்ப்போம். இந்த கேள்வி செய்யற விதத்தை வச்சு அந்த கேள்வியை நீங்க இலகுவா செய்திடலாம். இப்ப இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். 2 வர்க்கமூல இலக்கம் இருக்கு. 2 வர்க்கமூல இலக்கத்திலையும் கூட்டல் இருக்கு. வர்க்கமூலம் எடுக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல் தனிய காணொளி நிறைய போட்டாச்சு. 4 வர்க்கமூலம் 2 தெரியும். தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் இருக்கபடியா அது அரைவாசி 1 இலக்கம் தள்ளி தசம் குத்தினா சரி. இதுக்கு மேல் காணொலி போட்டுருக்கோம் நிறைய காணொலி. இடையில கூட்டல் அடையாளம் இதே மாதிரியே 9 வர்க்கமூலம் எடுக்க போறோம். 9 வர்க்கமூலம் 3 தெரியும். தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் இருக்குது. தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் இருக்கிறபடியா 1 இலக்கம் தள்ளி பின்னுக்கு இருந்து 1 இலக்கம் தள்ளி தசம் குத்தினா சரி. இப்ப இது ரெண்டையும் கூட்டி விட்டா இதான் எங்களுக்குரிய விட. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 0.2 0.3 கூட்டினோம்னா 0.5 தான் இதுக்குரிய விட. தசம கூட்டல் தனி காணொலி போட்டிருக்கோம். அதையும் நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்படி என்ன இந்த கேள்விக்கு என்ன விட என்று நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணக்கூடியதா இருக்கும். 9 வர்க்கமூலம் 3 தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தசம் குத்துறோம் 0.3 கூட்டல் 0.25 25 வர்க்கமூலம் எடுத்து 5 தெரியும். தசம் 3 இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி வினாக்களை பார்க்க ஜிஆர் மேத்ஸ் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பவர்ஃபுல் வீடியோ வரும்.